ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லிக்கான வீடியோ தான். ஏன்னா குட் பேட் அக்லி வந்து சிறப்பாக வந்திருக்கு, தரமாக வந்திருக்கு. நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுக்க இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதை கேட்கும் போலேயே படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் உச்சத்தில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா குட் பேட் அக்லி வந்து ஒரு ஃபேன் இண்டியா மூவி. ஏன்னா அஜித் சார் வந்து முதலாக ஒரு ஃபேன் இண்டியா படத்தில் நடிக்கிறாரு. அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து பக்கா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஏன்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ். ஏன்னா இன்னும் படம் இறங்கவே கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது, குறுகிய மாதங்கள் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து டீசருக்கான ஒரு அப்டேட் வர வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அது இல்லாமல் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா லைக் தட்டி விட்டுவாங்க. ஏன்னா நம்ம அஜித் சாருக்கு வந்து இது முழுக்க ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ண காத்திருக்கார் நம்ம ஆதிக் ப்ரோ. ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபேன் பாய் டேரக்டர். ஏன்னா அவர் வந்து தீனா படம் பார்த்துருந்து அஜித் சார் ஒரு வெறியன் ஆகிட்டார், ஒரு தீவிர பக்தன் ஆகிட்டார். ஏன்னா அஜித் சார் கூட எப்படியாச்சும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறி கொண்ட வேங்கையாக இருந்து தான் ஒரு மார்க் ஆண்டனி விஷால் கூட பண்ணார். அந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டரான படம். அதுக்கடுத்தபடி நம்ம அஜித் சார் கூட இணைஞ்சிருக்காரு. அதுவே ஒரு தரமான சம்பவம் தான். ஏன்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவம். ஏன்னா இதில் வந்து ஒரு பக்கா நம்ம அஜித் சாரை வித்தியாசமாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பக்கா ஃபேன் பாய் சம்பவம். அது இல்லாமல் தீனா படத்தில் வந்த வத்தி குச்சி பற்றிக்காத சாங்கெல்லாம் ஒரு ரீமேக்ஸ் பண்ணி விடலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் டீசர் வந்து 28ஆம் தேதி வர வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஏன்னா 28ஆம் தேதி ஒரு சரவடி சம்பவம் காத்திருக்கு. அது இல்லாமல் ட்விட்டரில் வந்து குட் பேட் அக்லிக்கான டீசர் தான் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.